நீங்க கவர்மெண்ட் பஸ் டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நான் அடிக்கடி ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ஒரு 150 ரூபா, நீங்க கண்டக்டர் 200 ரூபா தரீங்க. இப்ப கண்டக்டர் எவ்வளவு தரணும் மிச்சம் உங்களுக்கு 50 ரூபா தரணும். ஆனா அதாங்க நடக்காது. கண்டக்டர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, ஒரு 10 ரூபா வந்து தாங்களேன், எதுக்கு 10 ரூபா கேட்கறாரு, 10 ரூபா கொடுத்தா எப்படி சில்லறை தருவாரு, சில்லறை கொடுத்தாலும் எப்படி சரியா தப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது, நானே உட்கார்றதுக்கு இடம் இல்லாம ஸ்டாண்டில போயிட்டு இருக்கேன், ஏன்ட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு பாத்தர் 50 ரூபா கொடுத்து அனுப்புறதை விட்டுட்டு மன உளைச்சல் ஆகலாங்க. மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு ஒன்றும் புரியாத கணக்குலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மொமெண்ட்ல புரிஞ்சு தொலையாது சார். பாக்கி 250 வரும்போது தரேன். நீங்க கவர்மெண்ட் பஸ் டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நான் அடிக்கடி ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ஒரு 150 ரூபா, நீங்க கண்டக்டர் 200 ரூபா தரீங்க. இப்ப கண்டக்டர் எவ்வளவு தரணும் மிச்சம் உங்களுக்கு 50 ரூபா தரணும். ஆனா அதாங்க நடக்காது. கண்டக்டர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, ஒரு 10 ரூபா வந்து தாங்களேன், எதுக்கு 10 ரூபா கேட்கறாரு, 10 ரூபா கொடுத்தா எப்படி சில்லறை தருவாரு, சில்லறை கொடுத்தாலும் எப்படி சரியா தப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது, நானே உட்கார்றதுக்கு இடம் இல்லாம ஸ்டாண்டில போயிட்டு இருக்கேன், ஏன்ட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு பாத்தர் 50 ரூபா கொடுத்து அனுப்புறதை விட்டுட்டு மன உளைச்சல் ஆகலாங்க. மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு ஒன்றும் புரியாத கணக்குலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மொமெண்ட்ல புரிஞ்சு தொலையாது சார். பாக்கி 250 வரும்போது தரேன்.